அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அத்தனை கிரகங்கள் 12ஆம் இடமான விரயத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. சுக்கிரஸ்தானம் சுக்கிரனால் ஆதாயம் உண்டு என்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கையில் உள்ள பணத்தை வீண் செலவு செய்யாமல் ஆபரணங்கள், நிலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. கையில் இருந்தால் விரயஸ்தானம் பலமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகள்ல இழந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சுபவரியங்களாக இருந்தால் பிற்காலத்தில் கை கொடுக்குங்க. தெய்வ தரிசனமும் யாத்திரைகள் செய்யும் வாய்ப்பும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. எனவே வருமானத்தை உணர்ந்து செலவை கட்டுப்படுத்தி கச்சிதமாக செய்தால் தப்பிக்கலாங்க. கடன் வாங்கும் தோணல் இருந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஆட்பட வேண்டாங்க. பத்திரப்பதிவுகள் கவனமாக இருங்க. குறிப்பா இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர் ஆவணங்கள்ல கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதரும் வகரகதியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறார். இதனால் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் பொறாமையும் மறைமுக பேச்சுக்களும் கவலை அளிக்குங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிகமாக அலைய வேண்டியிருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நீங்கள் நாட வேண்டியிருக்குங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்கு இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனாகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல பல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனை படிப்படியாக உயர இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்கு. அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சக கூட்டாளிகளுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு. பல தொழில் அதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. கிரக நிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரங்க. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் பல விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அவற்றின் காரணமாக வருமானம் அதிகரிக்குங்க. செல்வாக்கு உயர இருக்கு. உலகளவில் பிரபலமாவீங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உயர் பதவியில் அமர்ந்துள்ள ஒரு அரசியல் பிரமுகரின் தொடர்பும் ஆதரவும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் கல்வி கிரகமான புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. பல மாணவ மாணவியருக்கு நேர்முக தேர்வில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் எளிதில் கிடைக்குங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அனைத்து வசதிகளும் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிரும், மனமகிழுங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடைய இருக்கு. அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால் காண முடியும். வேலை இல்லாமல் துன்புறும் மனிதருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விவாகரத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. விவாகத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இந்த வாரத்தில் மீனராசினியர்களான உங்களுக்கு மிகவும் அவசியம். மற்ற அம்சங்கள்ல உதவிகரமான வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. கற்பனையான கவலைகளை தவிர்த்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சரிவர செய்து வரும்போது எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. எடுத்தோம் கௌதம் எனமில்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் பசுக்களுக்கு உணவளித்து வந்தால் எத்தகைய தோஷமானாலும் பகலவனை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.